பேசுகிறதே இல்லை அருமையான ஓபிஎஸை பற்றி. திருப்பி அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சின்ன வழக்கில் ஒரு தடை எண்ணிக்கை வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. அருமையான ஓபிஎஸை பற்றி அவங்க விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு எங்களுடைய பொதுச் செயலாளர். விமர்சனம் மட்டுமில்லை, அவருக்கு பதிலே சொல்லக்கூடாதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். வேறு வழி இல்லாமல் ஊடகத்துக்காரங்க நீங்கள் கேட்குறீங்க. அருமையான ஓபிஎஸ் என்ன நோக்கத்தில் கேட்குறாருன்னு எங்களுக்கு தெரியாது. அவர் இன்றைக்கி 2-3 வார்த்தைகள் சொல்லியிருக்கிறாரு. நான் வேறு கட்சிக்கு நான் போயிருக்கலாம்னு சொல்கிறாரு. என்ன, நான் அன்றைக்கே சொன்னேன். அவர் சொன்னால அமித்ஷா ஐயா இருக்கிறாங்கல்ல, அவங்களே சொல்கிறாரு வேறு பதவிக்கு ஆளுநர் பதவி நாங்கள் ஜார்க்கண்ட்லேயோ மணிப்பூர்லேயோ கொடுக்குறோம் தான் சொல்லியிருப்பாங்க. நாங்கள் மறுக்கலை, அதுக்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது. ஆனால் அதிமுக என்ற இயக்கம் வளர்றதை சின்ன சின்ன இடைவெளிகள் பண்ணாதீங்க. நீங்கள் வெளியே உண்மையிலே அதிமுக இணையணும்னு நினச்சா நீங்கள் இந்த கட்சியில் சேரணும்னு நினச்சா ரகசியமாக சொல்லி விடலாம். இதுக்கு வெளிப்படையாக நீங்கள் சொல்ல அவசியம் கிடையாது. ஓபிஎஸ் என்ன மக்கள்கிட்ட பேப்பரில் ஏன் சொல்லணும்? அது சரி, அதிமுக காப்பாற்றணும். எத்தனை தடவை நீங்கள் தனித்தனியாக 4 பேர் அமைச்சர்கள் போய் பேசி அன்றைக்கு ஒன்றிணைந்தோம் போகிறதுனால ஒன்றிணைந்தோம் இல்லை சேர்ந்தீங்கல்ல, உங்களுக்கு உரிய முக்கியத்துவம் கிடைத்தது. துணை முதலமைச்சர் ஆனீங்க, ஒரு ஒருங்கிணைப்பாளர் ஆனீங்க, எல்லாம் பண்ணீங்கல்ல. தனியாக போய் சொல்லிவிட்டு ஐயா நான் இந்த பொது வாழ்வில் எனக்கு கஷ்டமாக போச்சு விடுங்க, நாங்கள் அதிமுக தொண்டங்களை நாங்கள் காப்பாற்றுறேன்னு பத்திரிகைகள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உண்மையிலே நினைத்தார் என்றால் அதிமுகவில் அவர் உண்மையிலே சேர வேண்டும், இந்த அதிமுக வெற்றி பெற வேண்டும், அம்மாவுடைய புகழை காக்க வேண்டும், புரட்சி காக்க வேண்டும் என்றால் அருமையான எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொள்கிற வாய்ப்பை அவர் மிக செய்தியாக சொல்லிவிட வேண்டுமே தவிர பேப்பரில் செய்தி கொடுத்து நான் தர்மம் வெல்லும், சூது வெல்லும், அது வெல்லும், இது வெல்லும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இது ஒரு நிபந்தனை இல்லாமல் என்ன நிபந்தனை இல்லாமல் பண்ண போகிறாங்க? ஒன்றுமே இல்லை. அப்புறம் இதுக்கு நிபந்தனையே தேவையில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த இதை செய்தியை சொல்லக்கூடாதுன்னு தான் விரும்புகிறேன். ஆனால் நீங்கள் திரும்பி சொல்கிறதுனால அருமையனன் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், வேறு யாராக இருக்கட்டும், இந்த அதிமுக வளர வேண்டும் நினைத்தால் நீங்கள் எல்லாம் வழக்கு மன்றத்துக்கு போகவே கூடாது. அப்போ ஒரு 6 மாதம் பொறுமையாக இருங்க. நான் எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எடப்பாடியாட்ட போய் கேட்குறோம், அண்ணே நல்லா இருக்கண்ணே சேர்த்துக்கோ அப்படின்னு கேட்குறோம். இதான் எங்களால் செய்ய முடிந்த நன்மை. அது ஒன்று தான் துணிச்சலாக சொல்கிறோம். எம்எல்ஏக்கள் அவங்க அப்புறம் அந்த எடப்பாடியார் தலைமையில் வெற்றியை தேடித்தரோம். வெற்றிக்கு நாங்கள் வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். எங்களுடைய எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பணியை கருதுகிறாங்க. மேலூர் தொகுதி அதிமுக தொகுதின்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே இன்றைக்கி திமுக ஸ்டாலின் மாவட்ட செயலாளர் அழுத்தமாக போடுறாரு. மேற்கு தொகுதியில் ஒரு மாவட்ட செயலாளர் ஏன் போடுறாரு? இவர் காசு செலவழிப்பார் அப்படின்னு நோக்கம் தானே. எனக்கு ஒரு யார் போட்டாலும் ஒரு இமேஜ் ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னா ஒரே நாளில் போயிடும். தெரியாத ஒன்று இல்லை. இன்றைக்கி 4 மாவட்டங்களை பிரித்து திமுக போடுதுன்னா என்ன காரணம்? இப்போயே தேர்தல் பண்ணி ஆரம்பிக்க என்ன காரணம்? அதிமுக வழிவோடு இருக்கிறது தெரிந்து கொண்டு தான் இன்றைக்கு திமுக தன்னுடைய நிர்வாகிகளெல்லாம் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். நிர்வாகிகளுக்கு பணி கொடுக்க முயற்சிக்கிறார்கள். அதிமுக எல்லா தொகுதியும் வெற்றி பெறுகிற வாய்ப்பு இருக்கிறது. சரிண்ணா, நீ கேட்டதுனால நான் 77லிருந்து அரசியல் பார்வையாளராக அருமையண்ணன் செங்கோட்டையனை பார்க்கிறேன். அவர் ஏற்ற இறக்கங்களை கண்டவர், பல துறை அமைச்சராக இருந்தவர், பல முறை பதவிகளை பெற்று அவரை பார்த்துட்டு நிறைய பேர் திமுக போய் சேர்ந்து இன்றைக்கி மந்திரியாக கூட ஆயிட்டாங்க. ஈரோடு மாவட்டங்களில் அந்த மாதிரி ஆகிட்டாங்க. பட் அவர் ஏற்ற இறக்கங்களை பற்றி நன்றாக புரிந்து கொண்டவர். என்ன ஏற்ற இறக்கம் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, அதிமுகவுக்கு சிறு இழுக்கு வந்தாலும் கூட அவர் பொறுக்க மாட்டார். அப்படிப்பட்ட அப்பழுக்கற்ற மனிதர். ஆகவே அவர் அதிமுகவில் தொடர்ந்து மிகச்சிறப்பாக பணியாற்றுவார். எங்கள் அருமையண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அவர் ஆற்றல் மிகு செயல் வீரராக, தளபதியாக, தொண்டனாக மட்டுமல்ல, தொண்டன் சொல்லியிருக்க தளபதியாக செயல்படக்கூடிய வலிமை பெற்றவர், திறமை பெற்றவர். புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கே சுற்றுப்பயணத்தின் போது வழிகாட்டக்கூடியவர், தலைவருக்கு வழிகாட்டக்கூடியவர். அப்படிப்பட்டவர் எங்கள் ஏற்ற இறக்கங்களை கண்டு விரக்தி அடைய மாட்டார். அவர் தைரியமாக அதிமுகவின் எடப்பாடியார் தலைமையிலே மிகச்சிறப்பாக செயலாற்றி அதிமுகவுக்கு வெற்றி சொன்னால் தப்பு. ஒரு மரியாதைக்கு சொல்லியிருக்கிறாரு. நாங்கள்லாம் கூட பேர சொல்வதற்கு யோசனை பண்ணுறோம். எங்களுடைய அருமை தலைவரை, ஒரு எதிர்க்கட்சி தலைவரை பெயரை சொல்லுவதற்கு யோசனை பண்ணி தான் சொல்கிறோம். புரட்சி தலைவர் அம்மா, புரட்சி தலைவி அம்மான்னு சொல்கிறோம். அது மாதிரி எங்களுக்கு எடப்பாடியாருக்கும் அடுத்து 26 முதலமைச்சரான பிறகு பல்வேறு சாதனைகள் மூலமாக அவருக்கென்று மிகச்சிறப்பான பெயரை இந்த மக்கள் கொடுப்பார்கள். அந்த பெயரை தான் நாங்கள் மீண்டும் அழைப்போம். அதனால் அது பெரிய தப்பு கிடையாது.